சிங்கப்பெண்ணை சீலினை கேப்ஸ் எப்படி இப்போ நடக்கும் அப்பனை கேப்ஸில் என்ன காட்டுறாங்கன்னா கார்மெண்ட்ஸில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நந்தா சொல்கிறேன் நம்ம கார்மெண்ட்ஸில் 3 காதல் ஜோடி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதில் முதல் ஜோடி வந்து ஜெயந்தி முத்து அப்படின்னு சொல்கிறேன். அதை கேட்டால் அவங்க 2 பேருமே வெக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா செல்வியும் அவங்க காதலனையும் காட்டுறாங்க. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க 3ஆவது ஜோடி யாரு நந்தா அப்படின்னு கேட்குறாங்க. நானும் ஆனந்தியும் தான் அப்படின்னு எதை சொல்கிறேன். அதை கேட்டோன்னா எல்லாருமே அதிர்ச்சியாகிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஏதோ சொல்லி மலிப்பிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா கருணாகரை வந்து நந்தாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த அன்பு பையன் ஆனந்தி மனசுல இவ்வளவு இடம் பிடிப்பான்னு தெரிஞ்சா பேசாம உன்னையே அழகான நடிக்க வைக்காம அவனவே அழகான நடிக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்ற. அதை கேட்டால் நான் தான் ரொம்ப டென்ஷன் ஆகிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆனந்தி வந்து எப்படியா அன்பை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மகேஷ் சார் வராரு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்போ மகேஷ் சார் சொல்றாரு, என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, வா நம்ம போய் அன்பை போய் பார்க்க போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆனந்தி சொல்றாங்க, இல்லை சார் கருணாகர் சார்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டால் கருணாகர் அப்படியே திகச்சு போயிடறான். நல்லா போட்டு கொடுக்குறா வர அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். உடனே மகேஷ் கருணாகர் சாரை கூப்பிட்றான். சார் இன்னைக்கு ஆனந்திக்கு ஒரு பரிமிஷன் கொடுக்கணும், கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே தாராளமாக எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு அவனு சொல்றான். வேற ஆனந்தியும் மகேஷ் கார்ல கிளம்பி அன்பு வீட்டுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. இன்னைக்கு எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.